கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ளும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அறிவிச்சிருக்கிறார். எதற்காக? ஏற்கனவே 28 மாசம் போயிட்டுது. இன்னும் இருப்பது தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம் தான் இருக்குது. இந்த 6 மாசத்துல இந்த மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல, இந்த தாய்மாருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல, ஏழை தாய்மாருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகிற சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த குடும்பத்தாருடைய ஓட்டு திரு ஸ்டாலினுக்கு தேவை. அதனால அந்த விதிகளை தளர்த்தி 30 லட்சம் பேருக்கு இந்த உரிமை தொகை கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அவருக்கு 28 மாசம் கிடையில, 32 மாசம் தான் கிடைச்சது. இப்போ அவர்களுக்கு 54 மாசம் போயிட்டு இன்னும் 6 மாசம் தான் கிடைக்கும். ஆக இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தொடர வேண்டுமா? அதே போல இந்த பகுதியிலே நீண்ட நாள் கோயில் நிலம் குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. அதுல பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. அதிமுக ஆட்சி வரப்புக்கு சட்ட நிதியாக அந்த நில குடிமேலுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற நிலையை ஏற்படுத்துவோம். அவளுக்கு அந்த நிலத்தை மீண்டும் மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சியை நாங்கள் எடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கிட்ட பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற காலகட்டத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவிடத்தில் சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேண்டும் கேட்டாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆண்டுதோறும் இந்த நோன்பு கஞ்சி தயாரிக்க 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவாளருக்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையில்லாம அதிமுக அரசு இந்த நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு வழங்கி வருகிறது. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியமா வழங்கி வந்து நிறுத்திவிட்டது. உடனடியாக இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து இன்றைக்கு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு மானியம் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. ஆகவே மத்திய அரசு அந்த மானியத்தை நிறுத்தினாலும் அம்மாவுடைய அரசு அவருடைய கோரிக்கை ஏற்று ஆண்டுதோறும் 6 கோடி ரூபாய் மானியம் வழங்கிய அரசாங்கம் 2021 ஆண்டு இந்த மானியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு 6 கோடியிலிருந்து 12 கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தெரிவித்து, ஹஜ் பயணிகள் சென்னையிலே தங்கி செல்ல தங்கும் வசதி வேண்டும் என்று கேட்டாங்க. அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்னையிலே ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு 15 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசு. இப்படி பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு கொடுத்த அதிமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து, கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வரும் காட்சிகளை பார்க்கிறோம். அதிமுகவின் அழுத்தத்தின் காரணமாகவே மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது என்றும், தேர்தல் நெருங்குவதன் காரணமாகவே கூடுதலாக தற்போது மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டி பேசி வருகிறார். அவர் பேசும் காட்சிகளை அடுத்தடுத்த வரும் தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம்.